Hello friends, welcome to everything here. Stone, paper, scissors. இந்த வாட்டி பி தான் வின்னர். ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ். இந்த வாட்டி ஏ தான் வின்னர். நாம இந்த மாதிரி கேமை பல முறை பல பேர் கூட விளையாடி இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடி இருக்கோம், நம்ம ஃபேமிலி சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் கூட விளையாடி ஜெயிச்சும் இருக்கும் தோத்தும் இருக்கும். இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ட்ரிக் மூலியமா இந்த கேமை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு பேசிக் ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வின் ஆகிற ஒருத்தன் தன்னோட மூவ்ஸை ரிப்பீட் பண்ணுவான், இதே அவுட் ஆகிற ஒருத்தன் தன்னோட மூவ்ஸை சேஞ்ச் பண்ணுவான். இதுதான் பேசிக் ஹியூமன் சைக்காலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிற ஒருத்தன் ஸ்டோன் வைக்கிறான் அப்படின்னா அண்ட் பி அப்படிங்கிற ஒருத்தன் சிசர் வைக்கிறான்னா ஏ ஜெயிக்கிறான், பி தோக்குறான். ஸோ அக்கார்டிங் டு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிறவன் அந்த ஸ்டோனை ரிப்பீட் பண்ணுவான். ஆனால் பி அப்படிங்கிறவன் சைக்காலஜி படி அந்த ஸ்டோனை ரிப்பீட் பண்ணாமல் ஒன்று ஸ்டோன் வைப்பான் இல்லை பேப்பர் வைப்பான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி தெரியல அப்படிங்கிற காரணத்தால் ஏஆல ரிப்பீட்டடாக வின் பண்ண முடியல. சரி, இப்போ ஒரு வின்னருக்கு இந்த ட்ரிக் தெரிஞ்சால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஏ அப்படிங்கிறவன் ஸ்டோன் வைக்கிறான் அண்ட் பி அப்படிங்கிறவன் சிதர் சூஸ் பண்ணுறான். இங்கே ஏ வின்னர், பி லூசர். ஸோ ஏக்கு என்ன தெரியும்னா, பி ஒன்று பேப்பர் வைப்பான், அப்படி இல்லைன்னா அவன் ஸ்டோன் வைப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறவன் இந்த பேப்பர் வச்சான் அப்படின்னா ஏ ஒன்று வின் ஆகலாம் இல்லை ட்ரா ஆகலாம். ஏ லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஆனால் இந்த ட்ரிக் எப்போவுமே வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பேப்பர் வைக்காம சிசர் வச்சான் அப்படின்னா, இன்கேஸ் பி பேப்பர் வச்சான் அப்படின்னா ஏ வின் ஆவான். அப்படி இல்லை, பி ஸ்டோன் வச்சான் அப்படின்னா ஏ லூஸ் ஆவான். ஸோ இந்த ட்ரிக் எல்லா டைமும் சூட் ஆகும் அப்படின்றது கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் சூட் ஆகும். சரி, இப்போது வின்னருக்கு ட்ரிக் தெரியல, ஒரு லூசருக்கு ட்ரிக் தெரியும்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஒரு லூசருக்கு ட்ரிக் தெரியும் அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படிங்கிறவன் சிசர் வைக்கிறான், பி அப்படிங்கிறவன் ஸ்டோன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு ட்ரிக் தெரியும், பிக்கு ட்ரிக் தெரியாது. ஸோ பி வின்னர் அப்படிங்கிறதால அந்த ட்ரிக்கை திரும்பி ரிப்பீட் பண்ணுவான், தட் இஸ் ஸ்டோன் வைப்பான். ஆனால் ஏக்கு அந்த ட்ரிக் தெரியும் அப்படிங்கிறதால பி ஸ்டோன் தான் வைப்பான் அப்படின்றதும் தெரியும். ஸோ பி ஸ்டோன் வைப்பான் அப்படிங்கிறதால ஏ ஈஸியாக அவனை பீட் பண்ணிடுவான் பேப்பர் வச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அ காம்பினேஷன் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ப்ராபபிலிட்டி. நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த கேம் ஆடும் போது இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சரி, நம்ம ஆப்போனண்ட்டுக்கும் இந்த ட்ரிக் தெரிஞ்சால் அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் சொல்கிறேன்.